ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பேபி பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக இருக்கும். இதை நல்லா கழுவிடுறேன். கழுவிட்டு தோலெல்லாம் நீக்கிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு தோல் நீக்க முடியல அப்படின்னா நீங்கள் அப்படியே வேக வைத்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது தோல் நீக்கிய உருளைக்கிழங்க ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா சாப்பிடும்போது நல்லா உப்போட உருளைக்கிழங்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம செய்கிற மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குல இறங்கணும். அதனால் ஃபோர்க்கில் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஹோல் போட்டு இது குக்கரில் 4 விசில் வேகிற அளவுக்கு வேக வைத்து எடுத்துடலாம். இன்னொரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதோட மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான்ஸ்டிக் பேன் அப்படி இல்லைன்னா இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். நம்ம வேக வைத்த உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இப்போ நல்லா ரோஸ்டடாக ஆயிட்டுருக்கு. சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு உருளைக்கிழங்கு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இந்த டைமில் நான் கொஞ்சமாக காய்ந்த வெந்தய இலையும் சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையோடு நல்லா இருக்கும். இதை இன்னொரு அடுப்பில் நம்ம மாற்றி வச்சிடலாம். சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நான் தண்ணீர் விட்டுக்கிறேன். இன்னொரு அடுப்பில் உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம மசாலா சாமான் ஒன்றையும் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் நான் பட்டை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முந்திரி இந்த கிரேவிக்கு நல்ல திக்னஸையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். அதனால் ஒரு 3லேருந்து 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. காரத்திற்கு நான் இங்கே மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ இதோட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளி இங்கே நம்ம இந்த கிரேவிக்கு சேர்க்க போகிறதில்ல. அதனால் வெங்காயம் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஹை ஹீட்டில். வெங்காயம் நல்லா வேக ஆரம்பிக்கும். அதனோட பச்சை வாசனையும் இதனால் போயிடும். இது நல்லா ஆறின பிறகு மிக்சியில் நல்லா அரைச்சிடலாம். நம்ம இந்த வெங்காய விழுதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த இடத்துல நெய் கொஞ்சம் விட்டுக்குங்க. இப்போ நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு மசாலா சாமான் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், வீட்லேயே தயார் பண்ண கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் நம்ம சேனலில் போட்டிருக்கு, பார்த்துக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இதோட நம்ம அரைத்து வைத்த வெங்காய விழுதியும் சேர்த்துக்கலாம். இந்த விழுதில் முந்திரி, பட்டை, மிளகு, இஞ்சி பூண்டு, அதோட வெங்காயம் சேர்த்து அரைத்த வெங்காய விழுது. இதை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடலாம். இங்கே தக்காளி எதுவும் சேர்க்காததுனால நம்ம மீடியம் புளிப்பாக இருக்கிற தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிரோட புளிப்பு இந்த கிரேவிக்கு ஒரு தனி சுவையை கொடுக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கியிருக்கு.
இந்த டைமில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் இந்த ரெசிபி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம வேக வைக்கணும், மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நிமிஷத்தில் நமக்கு சைட் டிஷ் தயாராகிடும். நம்ம கிரேவி பதத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணீர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம உப்பு சேர்க்கணும், அதனால் உப்பை நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு இந்த தம் ஆலு தயாராகிடும். நம்ம இதை இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். எல்லாருக்கும் உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு தம் ஆலு தயாராகிடுச்சு. இப்போ இன்னும் டேஸ்ட்டுக்காக நான் வெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கட் பண்ணி வைத்த கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். தக்காளி இல்லாமல் சீக்கிரமாகவே இந்த டிஷ் பண்ணிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.